CPA இது ப்ரோ சேனல். சாக்பீஸ் அகாடமி, டிசைன் யுவர் ஃபியூச்சர் அண்ட் எஜுகேஷனல் சேனல். அடுத்த PGTRB தேர்வில் வெற்றி பெற்று ஆசிரியராகும் கனவுடன் உள்ள அனைத்து ஆசிரிய பெருமக்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது உங்கள் சாக்பீஸ் அகாடமி. இந்த வீடியோவானது நியூ சிலபஸ் 2025 PGTRB கல்வி உளவியல் பாடத்திற்காக மாடல் டெஸ்ட் சீரியஸ் என்ற தொடர் டெஸ்ட் சீரியஸ் தான் இந்த வீடியோ. இது யூனிட் 1க்கான பார்ட் நம்பர் 4 வீடியோவாகும். இதற்கு முன்னர் 3 வீடியோக்கள் வெளியாகியுள்ளன. அதனையும் பார்த்துவிட்டு இதை பார்த்தீர்கள் என்றால் உங்களுக்கு பலனுள்ளதாக அமையும். இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுத விரும்பினால் நீங்கள் மாத சந்தாதாரராக இருக்க வேண்டும். இந்த டெஸ்டானது முதலில் மெட்டீரியல் அனுப்பி வைக்கப்படும். அதன் பிறகு அந்த மெட்டீரியலில் இருந்து உங்களுக்கு வினாக்கள் உருவாக்கப்பட்டு இந்த தேர்வானது தொடர்ந்து நடத்தப்படும். இதில் நீங்கள் பங்கெடுக்க விரும்பினால் அதற்கென்று வாட்ஸ்அப் நம்பரும் காண்பிக்கப்படும். அதை தொடர்பு கொண்டு விளக்கங்கள் பெற்று நீங்களும் இந்த தேர்வை எழுதி கல்வி உளவியல் பாடத்திலிருந்து நீங்களும் பயிற்சி பெற்று கொள்ளலாம். இப்போ நம்ம யூனிட் 1 முன் தொடக்க கல்வி என்ற பாடத்திற்காக தேர்வை எழுத தயாராக உள்ளோம். பேப்பரை எடுத்துக்கொள்ளுங்கள். உங்களது விடைகளை எழுதி இதற்கென்று உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி வைக்க வேண்டும். இப்போ நம்ம முதல் கேள்விக்கு போகிறோம். 76வது கேள்வி. இதற்கு முன்னர் 75 கேள்விகள் வெளியாகி உள்ளன. அதனுடைய தொடர்ச்சியான 76வது கேள்வியை பார்க்குறோம். ஐக்கிய நாடுகள் சபை எத்தனை வகையான குழந்தைகள் உரிமைகள் பற்றி கூறுகிறது? ஐக்கிய நாடுகள் சபை எத்தனை வகையான குழந்தைகள் உரிமைகள் பற்றி கூறுகிறது? இதனுடைய ஆப்ஷன்ஸ் 4, 5, 6, 7. 77வது கேள்வி. தேசிய கலைத்திட்ட கல்வி பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு டேஷ். தேசிய கலைத்திட்ட கல்வி பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2007, 2004, 2005, 2000. 78வது கேள்வி. 93வது அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு டேஷ். 93வது அரசியல் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ் 2005, 2004, 2000, 2002. 79வது கேள்வி. அதிகமான குறியீடுகளை பயன்படுத்தி உயர்நிலைப் பள்ளியில் கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றவர். அதிகமான குறியீடுகளை பயன்படுத்தி உயர்நிலைப் பள்ளியில் கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் காக்னே, ப்ரூனர், தார்ண்டைக், வாட்சன். 80வது கேள்வி. நாட்டு நலப்பணி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு. நாட்டு நலப்பணி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு, அதாவது NSS நாட்டு நலப்பணி திட்டம் ஆரம்பிக்கப்பட்ட ஆண்டு எதுன்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் 1959, 1949, 1969, 1939. 81வது கேள்வி. கீழ்கண்டவற்றில் எது முன்பருவ கல்வி அன்று? கீழ்கண்டவற்றில் எது முன்பருவ கல்வி அன்று? அதாவது கீழே இருக்கிறதுல எது முன்பருவ கல்வியில் சேராதது அப்படின்றதான் கேள்வி. இதனுடைய ஆப்ஷன்ஸ் மாண்டிசோரி, மெட்ரிகுலேஷன், அங்கன்வாடி, நர்சரி. 82வது கேள்வி. வயது வந்தோருக்கான கல்வி முறைக்காக சர்வதேச குழுவினை அமைத்தவர். வயது வந்தோருக்கான கல்வி முறைக்காக சர்வதேச குழுவினை அமைத்தவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ் சார்ட்டர்ஸ், கோபி அன்னன், ரூபிகிட், டிட்மஸ்.
83வது கேள்வி, முதியோர் கல்வி இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? முதியோர் கல்வி இன்று எவ்வாறு அழைக்கப்படுகிறது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: முறை சார்ந்த கல்வி, வயது வந்தோர் கல்வி, சமூக கல்வி, முறைசாரா கல்வி. 84வது கேள்வி, தொடக்க கல்வி பற்றிய கொள்கைகள் அரசியலமைப்பு சட்டம் டேஷாவது பிரிவில் உள்ளது? தொடக்க கல்வி பற்றிய கொள்கைகள் அரசியலமைப்பு சட்டம் டேஷாவது பிரிவில் உள்ளது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 35, 65, 85, 45. 85வது கேள்விக்கு வந்துட்டோம். வகுப்பறை கற்பித்தல் கற்றல் சிக்கல்களை களைந்து பணி மேம்பட மேற்கொள்ளும் ஆய்வு டேஷ். வகுப்பறை கற்பித்தல் கற்றல் சிக்கல்களை களைந்து பணி மேம்பட மேற்கொள்ளும் ஆய்வு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: அளவிடுதல், மதிப்பிடுதல், செயலாய்வு, அளவிடுதலும் மதிப்பிடுதலும். 86வது கேள்வி, இருப்பதில் சிறந்தவற்றை குழந்தைகளுக்கு வழங்க மனித இனம் கடன்பட்டுள்ளது என்ற தொடரை வெளியிட்டது? இருப்பதில் சிறந்தவற்றை குழந்தைகளுக்கு வழங்க மனித இனம் கடன்பட்டுள்ளது என்ற தொடரை வெளியிட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மகாத்மா காந்தி, தாகூர், ஜவஹர்லால் நேரு, ஐநா சபை பிரகடனம். 87வது கேள்வி, குழந்தைகள் உரிமை பிரகடனத்தில் கையெழுத்திட்ட நாடு டேஷ். குழந்தைகள் உரிமை பிரகடனத்தில் கையெழுத்திட்ட நாடு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: இந்தியா, எத்தியோப்பியா, அமெரிக்கா, உகாண்டா. 88வது கேள்வி, தமிழ்நாட்டில் திறந்தவெளி பள்ளியில் சேருவதற்கான அடிப்படை தகுதி டேஷ். தமிழ்நாட்டில் திறந்தவெளி பள்ளியில் சேருவதற்கான அடிப்படை தகுதி டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: எழுத படிக்க தெரிந்திருந்தால் போதும், அடுத்து 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும், அடுத்த ஆப்ஷன் எந்த குறைந்தபட்ச தகுதியும் தேவையில்லை, அடுத்து கடைசி ஆப்ஷன் 5ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். 89வது கேள்வி, அறிவு வளர்ச்சிக்கு உதவும் திறன் எது? அறிவு வளர்ச்சிக்கு உதவும் திறன் எது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: புலன்காட்சி திறன், மொழித்திறன், ஏ மற்றும் பி எதுவும் இல்லை. 90வது கேள்வி, குழந்தைகளின் எதிர்கால வேலை திறமைக்கு அளிக்கப்பட வேண்டியது டேஷ். குழந்தைகளின் எதிர்கால வேலை திறமைக்கு அளிக்கப்பட வேண்டியது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மொழி, கணிதம், அடிப்படை அறிவு, கைத்தொழில். 91வது கேள்வி, அப்ஸ்ட்ராக்ட் திங்கிங் என்பது இதனுடைய ஆப்ஷன்ஸ்: நுண்ணறிவு, கருத்தியல் சிந்தனை, மனநிறைவு, பருப்பொருள் சிந்தனை. 92வது கேள்வி, ஓர் ஆண்டில் ஆசிரியரும் மாணவரும் சந்தித்துக் கொள்ளும் நேரம் டேஷ். ஓராண்டில் ஆசிரியரும் மாணவரும் சந்தித்துக் கொள்ளும் நேரம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 2000 மணி நேரம், 1500 மணி நேரம், 1000 மணி நேரம், 2500 மணி நேரம். 93வது கேள்வி, ஹெருஸ்டிக் முறை டேஷ் கற்றலை வலியுறுத்துகிறது. ஹெருஸ்டிக் முறை டேஷ் கற்றலை வலியுறுத்துகிறது. இதனுடைய ஆப்ஷன்ஸ்: செயல் கற்றலை, உட்பார்வை கற்றலை, சமிக்ஞை கற்றலை, வாய்வார்த்தை வழி கற்றலை. 94வது கேள்வி, இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு டேஷ். இந்திரா காந்தி திறந்தவெளி பல்கலைக்கழகம் தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்:
1986, 1978, 1985, 1951. 95வது கேள்விக்கு வந்திருக்கோம். இந்தியாவின் முதல் கல்வி மந்திரியாக இருந்தவர். இந்தியாவின் முதல் கல்வி மந்திரியாக இருந்தவர். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: பாபு ஜெகஜீவன் ராம், ஜவஹர்லால் நேரு, டாக்டர் ராதாகிருஷ்ணன், அபுல் கலாம் ஆசாத். 96வது கேள்வி. தொழிற்கல்விக்கு அடித்தளமிட்ட கல்விக்குழு எது? தொழிற்கல்விக்கு அடித்தளமிட்ட கல்விக்குழு எது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: ஹண்டர் கல்விக்குழு, கோத்தாரி கல்விக்குழு, உட்ஸ் கல்விக்குழு, மெக்காலே கல்விக்குழு. 97வது கேள்வி. தேசிய அளவில் வயது வந்தோர் கல்வி திட்டத்தினை நிர்வகிப்பது டேஷ். தேசிய அளவில் வயது வந்தோர் கல்வி திட்டத்தினை நிர்வகிப்பது டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: மனிதவள மேம்பாட்டுத்துறை, NIEP, தொடக்க கல்வி இயக்குநரகம், கோத்தாரி கமிஷன். 98வது கேள்வி. தொலைதூர கல்வி எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது? தொலைதூர கல்வி எதன் அடிப்படையில் அமைந்துள்ளது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: சுய கற்றல், வயது வந்தோர் கற்றல், தொடர்நிலை கற்றல், திட்டமிட்டு கற்றல். 99வது கேள்வி. திறந்தவெளி பள்ளி எந்த நகரத்தில் தோற்றுவிக்கப்பட்டது? திறந்தவெளி பள்ளி எந்த நகரத்தில் தோற்றுவிக்கப்பட்டது? இதனுடைய ஆப்ஷன்ஸ்: கொல்கத்தா, மும்பை, சென்னை, டெல்லி. இந்த வீடியோவினுடைய இறுதி கேள்வி உளவியல் பாடத்தினுடைய 100வது கேள்வி. பொது மற்றும் தொழிற்கல்வி பிரிவுகளில் மொழி பாடத்திற்கு ஒதுக்கப்பட்ட நேரம் டேஷ். பொது மற்றும் தொழிற்கல்வி பிரிவுகளில் மொழி பாடத்திற்கு ஒதுக்கப்பட்ட நேரம் டேஷ். இதனுடைய ஆப்ஷன்ஸ்: 20%, 15%, 25%, 30%. அன்பார்ந்த ஆசிரிய பெருமக்களே, நீங்கள் விடைகள் எழுதி முடித்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். உங்களது விடைகளை நமது வாட்ஸ்அப் குழுவில் பகிர்ந்து உங்கள் மதிப்பெண்களையும் PDF ஃபைல்களையும் பெற்று மேலும் மேலும் பயிற்சி எடுக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதை போன்ற முக்கியமான வினாக்களுடன் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நீங்கள் இந்த வீடியோவை முதலாக பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த தேர்வை எழுதி பயிற்சி பெறலாம். அதற்கு இந்த வீடியோவில் காண்பிக்கப்படுகின்ற வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளுங்கள். மாத சந்தாதாரராக மாறி பயிற்சியை பெற்று மகிழுங்கள். வாழ்த்துக்களுடன் உங்கள் சாக்பீஸ் அகாடமி.